ஸோ கேதார்நாத்தை பொறுத்த வரைக்கும் கேதார்நாத் கோயிலுக்கு வந்தாதாங்க தெரியும் அந்த வைப்ரேஷன் என்ன அப்படிங்கிறது. காசிக்கு வந்தவங்க காசியில பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா கேதார்நாத் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 12 ஜோதிலிங்கத்துல இது ஒரு ஜோதிலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கேதார்நாத் உள்ள போனா பெரிய பெரிய சிவலிங்கங்கள் இருக்கு. அதுல குறிப்பா மெயினா இருக்கிற மூலவரை தொட்டு நம்மளை வழிபட விடுறாங்க. அது அர்த்தநாரி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பக்கம் கேதார்நாத் அப்படிங்கிறதும் அந்த பக்கம் கேரா கௌரி அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இங்கே நீங்க பார்க்கும் போதே ஒரு விஷயம் தெரியுங்க. நம்ம ஊர்லலாம் நுழையும் போதே சிவசிவா அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த கோயிலையும் சிவசிவா அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இங்க பார்க்குற எல்லாருமே தமிழ் மக்களாக தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கே யோசிக்க தோணுது, என்னடா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு. யாரு வந்தாலும் மறக்காம இங்க இருக்கிற கேதரை பாருங்க. கேதர் சுயம்புவா உருவானவர். அவரை எல்லாராலையும் பார்க்க முடியாது. காசிக்கு வரவங்க எல்லாருக்குமே இங்கே வரணும் அப்படின்னு சொன்னாது. நேரா வரவங்க மற்ற இடங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா கேதார்நாத் அப்படின்னு இங்க 5 சிவலிங்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த 5 இடங்களையும் சிவபெருமானோட உடல் பாகங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உடல் பாகம் உருவாச்சு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ காசிக்கு வரவங்க இந்த 5 சிவலிங்கத்தையும் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க.